ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டேக் குக்டா. நான் அங்கே ஹரி பேசுகிறேன். எனக்கு டைம் இருக்குது, அதனால் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்டு இந்த ஒன் ஷாட் வந்து நேற்றே நான் வந்து தமிழ்லைன் வந்து டெலகிராம் லிங்க் இதில் சேனலில் போட்டிருப்பேன். என்னென்னா இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டா, இது நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய தாட்டில் இருக்க ஒன் ஷாட்லாம் போட்டு இடையில இப்படி வந்து ஒரு 4-5 ஒன் ஷாட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்லியிருந்தாங்கல்ல அவங்களுக்கு எடுத்து. ஆனால் எனக்கு வந்து டியூரேஷன் கம்மியாக தான்டா வரும். ஏன்னா எனக்கு வந்து அவங்க சொன்ன தீமில் எனக்கு கதை யோசிக்கிறதுக்கே டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு வந்து டியூரேஷன் எவ்வளோ வரும்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்டென்ட் எனக்கு எவ்வளோ பேசணும், அதை எப்படி கொண்டு போகிறதுலாம் எனக்கு தெரியலடா. அவங்க சொன்ன கண்டென்ட்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஏன் தாட்டும் மிக்ஸ் ஆகிட்டு தான்டா வரும். இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க நேம் சொல்லணுமா இல்லையான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் சொல்லனால நான் நேம் சொல்லலைடா. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் நேம் சொல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். அவங்க என்ன தீமில் கேட்டிருந்தாங்கன்னா மாஃபியா மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மொர மாமா அந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கடா. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த தீம்லேயே எடுத்திருக்கோம். இதில் வந்து யார் டாப்னா அவங்க கேட்ட மாதிரி ஜேகே தான் டாப்பு. இந்த ஒன் ஷாட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் கேட்ட ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்ரா. ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை மொர மாமா பட் ஹி வாஸ் அ கேரிங் ஹஸ்பண்ட். சரிடா, அவங்க சொன்ன தீம் என்னவா இருக்குன்னு சொல்கிறேன். ஜேகே வந்து டாப்பு அண்ட் தேங் த பாட்டம். ஜேகே வந்து ஒரு கோல்டு டைப், எஸ்பெஷலி நம்ம டேக்கிட்ட அப்படியே வந்து இவங்க ரெண்டுத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேடா, நம்ம வந்து இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே டே வந்து அங்கே அவரோட மேரேஜ் பிக்கை பார்த்துட்ருப்பார். மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆச்சு. பட் என்ன அவனுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் எனக்கு புரியல. என்கிட்ட மட்டும் பேச மாட்டேறான், என்கிட்ட மட்டும் கோல்டாகவே இருக்கான். என்னங்கிறான், இல்லைன்னா திட்டுறான். நான் என்ன தான் பண்ணேன். எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்குமே. ஏன் ஜேகே உனக்கு என்ன மட்டும் பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காள். அவங்க மேரேஜ் பிக் இருக்கும்ல, ஜேகேவும் தயவும் நின்றுருப்பாங்களடா அந்த ஃபோட்டோ. அதில் கூட ஜேகே அவரை கிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டார்ரா. ஜஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு சிரித்து ஒரு போஸ் கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அதை தவிர்த்து வந்து இவருக்கு மேரேஜ் பிடிக்காத மாதிரி தான் நின்றுப்பார். அதை பார்த்துட்டு உனக்கு என்னை பிடிக்கலண்ணா எதுக்குடா மேரேஜ் பண்ணேன், போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி என்னை தினமும் திட்டுறேன். நான் என்ன பண்ணட்டும் உங்கள் பேரண்ட்ஸ் போஸ் பண்ணதுக்கு? அதே மாதிரி தான் என் வீட்டு சைடு என்னையும் தானே போஸ். பட் வந்து நீ வேணான்னு சொன்னேன்னு நான் போய் சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னேன். பட் எங்கள் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியுமா. பட் நீ என்னை டெய்லியும் டார்ச்சர் பண்ண, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன்டா மாமா, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. பட் நீ என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங் பாட்டுக்கு காலேஜ் கிளம்பிட்டு இருக்காருடா. ஜோங்குக்கு வந்து ஒரு சிஇஓடா, பிகஸ்ட் கம்பெனி சிஇஓ கொரியாலேயே. நம்ம தேவாங் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன், செகண்ட் இயர் படிக்கிற பையன்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தேவாங் தேடி பார்க்குறாரு, ஜோங்குக்கு காணோம். சரி நம்ம திட்டுவான், ஏதாவது சொல்லுவான், அவன் நேற்று நைட் என்னாச்சுன்னு யோசித்து பார்ப்பான். அறிவே இல்லையா தேயாங் உனக்கு? நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் என்னோடய ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு. உனக்கு அதனால தான் நான் கெஸ்ட் ரூம் ரூமாக மாற்றி கொடுத்துருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா தேயாங்? இல்லை மாமா. நான் மாமான்னு கூப்பிடாத. இல்லை நான் சொல்லியிருக்கேன்ல என்னை மாமான்னு கூப்பிடாத. பட் நான் உன் மாமா கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை பண்ண வச்சாங்க. அதில் மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ண தவிர்த்து உன்னை வந்து எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலலாம் தண்ணி தேங்கிச்சு தேயாங்க. ஒரு அழுதுகிட்டே போயிட்டு எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணேன், பிடிச்சது தப்பா? எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஒன்று பார்த்துப்பான்னு சொன்னாங்க. பட் நான் போய் போகல, நானும் நம்பிட்டேன். சின்ன வயசுலேருந்து இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்துட்டே சாப்பிட்ருப்பார். அப்போ கரெக்டாக ஜோங்குக்கு வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு அவனையே பார்த்து வருவாரா. அவரோட மைண்ட் வைஸு
சாரி பட்டு உன்னை திட்டிட்டேன். பட் எனக்கு இந்த ஃபோர்ஸ்டு மேரேஜ் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும், ஜஸ்ட் பிடிக்கும். பட் நான் உன்னை வந்து என்னோடய ஒய்ஃபாக நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. சாரி உன்னை அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கெல்லாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா இவன் முன்னாடி வந்து கோல்டாக இருப்பாருடா. பட் இவன் இல்லாட்டி வந்து இவன் தூங்கினதுக்கப்புறம்லாம் போய் அவர் அடித்ததுக்கெல்லாம் மருந்து போட்டுவிடுவேன். தயாங்க்கு தெரியாது, அவர் தான் அதெல்லாம் போட்டு அவன் நினச்சிக்கிறது வந்து மெய்டுக்கிட்ட அவன் சொல்லி போட்டுவிட சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். பட் ஜோங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படின்னா இவன் வந்து நார்மலாக இருக்கும்போது கோல்டு, தூங்கிட்டதுக்கப்புறம் வந்து கேரிங்காக இருப்பான். என்னன்னாலும் ஜோங்குக்கு தெரிஞ்சிடும் தயாங்கை பற்றி. பட் வந்து அவனை வந்து தயாங்கை வந்து இவன் ஒரு ஹஸ்பண்டாவோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவனோட ஒய்ஃபு இப்படி தான் இருக்கணும், இவன் கூட தான் இருக்கணும் அப்படிலாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அவன் வந்து என்னன்னா ஜோங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் கல்யாணமே பண்ணக்கூடாது, ஒரு பேபி மட்டும் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தான். ஏன்னா வந்து ஜோங்குக்கு ஆல்ரெடி ஒரு இதில் வந்து லவ் பண்ணியிருப்பாருடா. லவ் பண்ணி அவருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். என்னென்னா அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். அதுலேருந்து அவருக்கு லவ் மேலே வந்து ஒரு இதே கிடையாது. லவ் பண்ணாவே இப்படி தான் போல் கலட்டி விட்டு போயிடுவாங்க. பட் இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி போஸ்ட் பண்ணி தயாங் வந்து என்னென்னா ஜோங்குக்கோட அப்பா இருப்பார்லடா, அவர் தங்கச்சி பையன்தான் தயாங், மாமா அந்த மாதிரி. அதனால தான் தயாங் வந்து ஜோங்குக்கு வந்து தயாங்கை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதாண்டா ஸ்டோரி. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும். அப்படி சொல்லிட்டு தயாங்கும் வந்து கிளம்பிட்டு தயாங் ஃபேஸை பார்த்தா தயாங் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. ஜோங்கு பார்க்குறாரு, பட் வந்து இது கேட்கல. தயாங் வந்து கடன்னு சாப்பிட்டு ஓடிடுவாரா. என்னென்னா தயாங்க்கு வந்து ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா எதாவது சொல்லுவான், திட்டுவான். ஆல்ரெடி நம்மளை திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், உன்னால் தாண்டா எனக்கு எல்லாமே வருது, அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறான், வீட்டை விட்டே வெளியே போடா, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு தான் அவர் காய்ச்சல் இருக்குது அப்படிலாம் சொல்லவே கிடையாது. அவர் டயர்டாக தான் இருக்கார். சாப்பிட்றதே ஸ்லோவாக, சாப்பிடவும் முடியல, அவனால் வாமிட் வர மாதிரியே இருக்குது. எப்படியோ தக்கி முக்கி எப்படியோ சாப்பிட்டு கடன்னு ஸ்லிப் வேறு ஆயிடுச்சுடா கால். டக்குன்னு ஜோங்குக்கு பார்க்குறாரு, அவருக்கு ஹார்ட் பீட் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. என்னடா கீழே விழுந்தவர் தயாங் வந்து சாரி தெரியாமல் ஏதாவது சவுண்ட் மேக் பண்ணியிருந்தேன், சாரி மன்னிச்சிருங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாடி நமக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் இவர் சத்தியமாக திட்டுவார், நம்ம சொல்லவே கூடாது, நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யூனிவர்சிட்டி கிளம்பிட்டார்றான். அவன் வந்து சரி கார் ஓட்ட முடியல, சரி பைக்லேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு போவான். கார் வந்து ஜோங்குக்கோட தாண்டா, கேட்டால் கொடுக்க மாட்டான், திட்டுவான். அதனால தான் பைக் வந்து அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே தயாங்க எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த பைக்கில் தான் டெய்லி போயிட்டே இருக்கு. அதனால் பைக்கு தூக்கவும் முடியல, அந்த வெயிட்டாக இருக்கும். நார்மலாகவே பைக்ஸ் எல்லாம் வெயிட்டாக தானே, இப்போ இருக்கும்போது இழுக்கவும் முடியல. ஒரு நாள் ராயல் என்ஃபீல்டு தான், அதனால் தூக்கவும் முடியல. தூக்கிட்டு போய் காடு எப்படியாச்சும் நான் காலேஜ் வரைக்குமாவது கொண்டு போய் விட்டுரு, அதுக்கப்புறம் நான் படுத்து நல்லா தூங்கிக்கிறேன். காலேஜில் திட்டுவான் தான், பிரின்ஸிபல் போட்டு கொடுப்பான் தான், எப்படியாச்சும் நான் வந்து போயிடுவேன், ப்ளீஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே வண்டி ஓட்டி. ஆனால் முடியலடா, அப்படியே டயர்டாகிற, ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குடா, சொல்லவே இல்லை. நைட்டு அழுது அவனுக்கு காய்ச்சல். என்னன்னா ரொம்ப திட்டிருப்பான். ஜோங்குக்கரோட ரூம்குள்ளே தெரியாமல் வந்திருப்பான்டா, சும்மா க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி வந்திருப்பான். ஏன்னா எல்லா வேலையுமே தயாங்க தான் பார்ப்பான். அந்த மெய்டு இருப்பாங்கடா, அவங்க வந்து என்னென்னா தயாங் இல்லாத டைமிங் தான் வருவாங்க. ஏன்னா வந்து ஜோங்குக்கு வந்து வேணாம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அந்த மெய்டும் போயிடுவாங்க. பட் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பார்த்துக்குவாங்க, ஏதாச்சும் கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. தயாங் தான் எல்லா வேலையும் பார்ப்பாரா. அவர் வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சி எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பார். வந்தோடனே அவனோட ஃப்ரெண்டு அலெக்ஸ் பார்த்துட்டு, தயாங் என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், என்னடா உனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிங்கிஷாக இருக்குது? இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் ஃபீவர். அப்புறம் எதுக்குடா காலேஜ் வர? இல்லை மச்சான், உனக்கு தான் தெரியல, என் மாமா திட்டுவான், சும்மாவே என்னை ஏதாச்சும் சொல்லுவான், ஏதாவது ரீசனே இல்லாமல் திட்டுவான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் திட்டுவான்லடா. அதுவும் கரெக்டு தான். சரி வா மெடிக்கல் ரூம் போயிட்டு டேப்லெட் போட்டுட்டு வந்துடுவோம்.
சரின்னு சொல்லிட்டு இப்படியே டேப்லெட் போட்டு அவனால் முடியல. ஓரளவுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல. அவன் பெஞ்சில் படுத்துட்டு இருப்பானா, அப்போ கரெக்டாக வந்து யூங்கி வருவான். யூங்கி தான் அவனுக்கு ப்ரொஃபஸரு. யூங்கி கிளாஸ் எடுத்துக்கும் போது தயாங்க கூப்பிடுவானா, தயாங் என்ன பண்ணிட்டுருக்க? சார் நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் சொல்லலாம். தயாங்கனால் கண்ணெல்லாம் முழிக்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுடா, டேப்லெட் போட்டும் சரி ஆகாமல். நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ், என்னாச்சு தயாங்க்கு? இல்லை சார் அவனுக்கு லைட்டாக ஃபீவர், அவன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி வந்து கிட்ட வந்துட்டு தொட்டு, டே என்னடா இப்படி காய்ச்சல் அடிக்குது? நத்திங் சார் நீங்கள் லெசன் எடுங்க, நான் உட்காந்துக்கிறேன். உட்காரவும் இல்லை. தயாங்க பேக்கெலாம் பெயின் ஆகுது. மோஸ்ட்லி வந்து ஐ ஃபீவர் வந்தால் உடம்பு ஃபுல்லாக வலிக்குள்ளடா, அவருக்கு பேக் பெயின் வந்துருச்சு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணிலலாம் தண்ணி தேங்க. இல்லை நீ படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாரு, கடகடன் கிளாஸை விட்டு வெளியே போயிட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு, சார் பிரின்ஸிபல் சார், பிரின்ஸிபல் யாரை வச்சுக்கலாம்? ஆரம்பிச்சுக்கலாம்டா. என்னடா? இல்லை நம்ம ஜோங்க கூட புரியுது, சொல்லு தேங்க் என்னாச்சு? இல்லை அவனுக்கு ஹை ஃபீவர் அடிக்குதுடா, ஜோங்குக்கு எப்படி விட்டான் தெரியலையே, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து தேங்க நல்லா தொட்டு பார்க்குறாரு. இப்படி சும்மாவே வந்து கலராக இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் பிங்க் ஆயிரும்லடா, ஒரு தயாங்குன்னா அப்படியே ஃபேஸ்லாம் பிரைட் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப இதாக இருக்கா. ஜோங்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்தா ஜோங்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் ஹாலில் உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கும்போது கால் பண்ணிட்டு, ஹலோ யார்? டேய் நான் பேசுகிறேன். தேவோட பிரின்ஸிபல் தானே? என்ன அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? அவனுக்கு இதே வேலையாக போச்சு. நீங்கள் எதுவுமே எனக்கு கேட்காதீங்க, நீங்கள் டிசியை கொடுத்துருங்க. அவன் படித்தா என்ன படிக்கலான்னு எனக்கு என்ன? ஹலோ ஸ்டாப் சிக்கி. அவன் நல்லா படிக்கிற பையன். அவன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அவன் நல்லா தான் படிப்பான். அவன் காலேஜ் ரேங்க் ஹோல்டர். ஜோங்கு இதை கேட்கும்போது ரேங்க் ஹோல்டரா இவானா? சரி விட்டு என்ன சொல்லணும்னு கேட்போம் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கும்போது தான், இல்லை தயாங்க்கு வந்து ஐ ஃபீவர் அடிக்கு, அவன் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை, ரொம்ப ஃபீவர் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணட்டும்? நாங்கள் கிளினிக்கில் தான் அவனை வச்சுருக்கோம், பட் அவனால் முடியல, சாப்பிட்டோம். என்ன பண்ணுறது? நீங்கள் அவனை வீட்டுக்கு போக சொல்லி. இல்லை வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து படுத்துட்ருப்பாரா. போயிட்டு வந்துட்டு, இல்லை ஜோங்குக்கு வரானாமது. எதுக்கு அவன்கிட்ட சொன்னீங்க? அவன் ஆல்ரெடி என்னை திட்டுவான், இதுக்கும் என்னை திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் முடியாமல் அவர் பேசிகிட்டு இருக்காரு தயாங்கனா. ஜோங்குக்குனா அங்கே மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவரோட கேரிங் இது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சுடா. எப்படின்னா அவன் வந்து இவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி கிளம்பி வந்திருப்பான். வந்துட்டு பிரின்ஸிபல் ரூம்கிட்ட வந்துட்டு, வரேன். எதுக்குடா அமைச்சு? இல்லைடா அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடியான்ட்டேன். சரி கூல்டான் தண்ணி இல்லை அவனை காமி அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கில் போய் பார்த்தா தயாங்க வந்து அந்த கிளினிக்கில் இருக்குல்லடா பெட்டு, அங்கே தான் படுத்திருப்பான். காலேஜ்லேயே கிளினிக் வச்சுருப்பாங்கடா, அதில் இருப்பான். வந்த ஒரு தயாங்க தொட்டு பார்த்து, டே ஆகாவலியாடா நீ எங்கேயாச்சும் சொல்ல மாட்டேன் காலையிலே ஃபீவர்னு? எனக்கு காலையிலே தெரிஞ்சது உன் ஃபேஸ் ரெட்டிஷாக இருந்துச்சு, அது கூட சொல்ல மாட்டியா? நான் என்ன திட்டவா இல்லை நீங்கள் தான் எல்லாத்துக்குமே திட்டுவீங்க, நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க, அதனால தான் நான் அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூச்சு வேறு அவனுக்கு வாங்குது. இவனால் முடியல. டக்குன்னு வந்து அவனுக்கிட்ட நல்லா அவரோட செஸ்ட் கிட்ட பிடிச்சிட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயாவுக்கு நான் ஷாக்கு. என்னென்னா ஜோங்குக்கெலாம் இப்படிலாம் நம்மக்கிட்ட பண்ணுவானா, நம்மளால் இப்படி கேரிங்காக பார்த்துப்பானான்னு அவருக்கு ஒரு ஷாக்குடா. டேப் பண்ணிட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவர் வந்து ப்ரைடல் ஸ்டேயில் தூக்கிட்டார். தயாவோட வார்ம் அவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குங்கிறத அவர் தூக்குறப்பே ஜோங்குக்கு தெரிஞ்சிச்சு. தூக்கிட்டு பேசஞ்சர் சீட்டில் அவனால் உட்கார முடியல. அவன் அழுக ஆரம்பிச்சிட்டு, எங்கள் அம்மா வீட்டுக்கு எனக்கு கொண்டு போய் விட்டுருங்களா, நாங்களுக்கு வந்துடுறா, எனக்கு ரொம்ப முடியல, எங்கள் அம்மா வீட்டுக்கு மட்டும் விட்டுருங்களா ஜேகே ப்ளீஸ், நான் உங்களுக்கு தொந்தரவெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் சரியானது வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசுகிறது ஜோங்குக்கு வந்து
ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சா. நம்ம வந்து கோல்டாக வந்துட்டு திட்டுறது அடிக்கிறதெல்லாம் பண்ணுறனால இவன் ரொம்ப பயந்துட்டான் அப்படி சொல்லிட்டு, இல்லை தயம் நீ நம்ம வீட்டுக்கே வா. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு உபயோகமாக இல்லைனாலும் உபத்திரமாவாது இருக்காமல் இருக்கேன். நான் உபத்திரமா இருந்தேன். ஆனால் என் வீட்டுக்கே விட்டுருங்க. எங்கள் அம்மாட்ட நான் ஒரு 1 வீக் இருந்தால் நான் சரியாயிடும். இல்லை அவங்க நான் பார்த்துக்குறேன் ப்ளீஸ் நீ தூங்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களால முடியல. அவருக்கு அந்த ஃபீவரிஷ்னாலேயே ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாருடா தூக்கத்துக்கு. எப்படின்னா ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்மளே தூங்கிடுவோம்லடா ஹை ஃபீவர் இருக்கும்போது. இவர் என்ன பண்ணுவாரு, ஜோங்குக்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவரால் தூங்கிட்டார்லடா. அவரை தூக்கத்திலே தூக்கிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வீட்டுக்கு ரிட்டன் கூட்டிகிட்டே வந்துட்டார். படுக்க வச்சுட்டு தயம் இந்த டேப்லெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டு அவனும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஜோங்குக்குன்னா அவனுக்கு ஃபோர்ஹெட்டில் அந்த வெட் கிளாத் இருக்கும்லடா தண்ணிக்குள்ள, அதை வந்து மாற்றிக்கிட்டு சாரி தயம் நான் பண்ணதா தப்பு. உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப வெளியே கோல்டாக காமிச்சு உள்ள கேரிங்கனால இதுக்கு மேலே நடிக்க முடியாது. நான் கேரிங் ஹஸ்பண்ட் தான், சாரி. என்னை மாமா மாமான்னு கூப்பிடுவியா? பட் என்னால் நம்ப முடியலடா. அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கப்புறத்துலேருந்து ஒருத்தங்க லைஃப்பில் வருவாங்க, இப்படி என் பின்னாடியே சுற்றுவாங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் எவ்வளோ அடிச்சும் நான் எவ்வளோ திட்டியும் டெய்லியும் நான் அசிங்கப்படுத்துகிறேன். பட் நீ எனக்காக சமைச்சு வச்சு எல்லா வேலையும் செஞ்சு ஜஸ்ட் நீ காலேஜ் போகிற, நீயும் நல்லா படித்து என்னோடய பேரை இது வரைக்கும் காப்பாற்றிருக்க. நீ எந்த வகையிலையும் என் பேரை கெடுத்ததே கிடையாது. பட் நான் உன்னை வந்து எல்லா இடத்துலையும் திட்டியிருக்கேன், எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்கேன், கல்யாணமும் வேணான்னு சொல்லியிருக்கேன். பட் நீ என் பின்னாடி மாமா 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 அதே தான் மாமா. இந்த மாமா நான் இப்படி என்னடா உங்கள்கிட்ட பண்ணிட்டேன், நீ அப்படி எங்கிட்டேருந்து என்னத்தை எடுத்துட்ட கேட்டால் லவ்வும்ப அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தயாவுக்கு கேட்குது, ஆனால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாள் டயர்ட்னஸ்னால எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. அப்படியே கேட்குது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் கேட்குது. அவர் அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். ஜோங்குக்கு எதாவது பார்த்துருப்பாரு. அப்படியே சரியாயிட்டு ஒன்று ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? இல்லை நீங்கள் எப்போன்னு திட்டிகிட்டே இருப்பீங்களா, இந்த 1 வீக் தான் திட்டாமல் என்னை பார்த்துக்கிட்டீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு தெரியுமா? என்ன? நான் உங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருப்பேன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்கள்ல, நீங்கள் எனக்கு ஒரு தொந்தரவானது இதடா, நீ எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்ட்டுருக்கு அப்படிலாம் சொன்னீங்கள்ல. ஆமாம், நான் தான் நினச்சேன். சரி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்ன உண்மை? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்லலை. நீங்கள் அமைதி. சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து உன்னை என் ஒய்ஃபாக பார்க்கல. ஜஸ்ட் நான் உனக்கு மாமா அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன். பட் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு. நீ வந்து நான் கூட சொன்னேன் ஆல்ரெடி மேரேஜ்க்கு முன்னாடியே, நான் நீ போய் சொல்லு எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். நீயும் சரி அப்படி சொன்னேன். பட் 2 பேர்த்து வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ நோ. பட் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அதனால் நான் உன்னை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி என் மேலே வெறுப்பை நான் காமிச்சேன். பட் என் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கேரிங்னஸ் இருந்துச்சு. அதை ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வந்தேன். இந்த 1 வீக் உன்னை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் கண்ணு முன்னாடி. பட் இந்த 6 மாதம் நம்ம மேரேஜ் ஆன 6 மாதமுமே நான் உன்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டேன். நான் உன் முன்னாடி வந்து கோல்டாக இருப்பேன். பட் தூங்கினதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் தெரியுமா? உண்மையாவா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் இந்த விஷயத்தினால எனக்கு வந்து லவ் மேலே இருந்தது போச்சு. பட் நீ வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிச்சு. இனிமேல் உன்னை நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். பட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு சாரி அண்ட் லவ் யூ. லவ் யூ டூ.
என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? உங்கள் மேலே எதுக்கு நான் கோவப்படணும்? நீங்கள் என் மாமா, என் ஹஸ்பண்ட் எல்லாமே நீங்கள் தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்கடா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், தேவன் அப்படியே ஸ்லோவாக பெட்டு மேலே தள்ளுறாரு. என்ன பண்ணுறீங்க? 6 மாதம் கழிச்சு நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறேன் என் ஒய்ஃப். இல்லை நான் வரமாட்டேன். அப்போ உனக்கு என்னோடய பாப்பா வேணாமா? என்னோட தம்பியை பார்க்க வேண்டாமா? எங்கள் தம்பியா? கீழே இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், இவ்வளோ 6 மாதமாக நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பைபிளில் வந்து எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே சொன்னோன்னே பைபிளை எந்திரிச்சிட்டா. அப்படி இது வேறு வழியே இல்லை. நீ வேணான்னு சொன்னாலும் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட் தாண்டி, இன்னைக்கு மார்னிங்கு பரவாயில்ல, நம்ம மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறேன். இல்லை வேணாம்மா, சரி, ஆனால் சொல்லியிருக்காங்களே வலிக்கும்னு. இல்லை, வலியெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றா தேவன் சட்டெல்லாம் கழட்டி பேசிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த சவுண்ட்லாம். எனக்கு அந்த சவுண்ட் எனக்கு பண்ண வராதுடா, எனக்கு அது பிடிக்காது பண்ணுறது. இன்செட் பண்ணிட்டு லவ் யூ டூ ஜோங்கா அப்படின்னு சொல்லிட்டு த்ரெஸ் பண்ணுறேன். ஜோங்கா ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணுங்க ஜோங்கா ப்ளீஸ் ஜோங்கா. ஓகே மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ த்ரெஸ் பண்ண ஜோங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஹவர்ஸ் பாஸ் ஆகுதா. தவங்களுக்குன்னா வீட்டில் இருக்க எல்லா ஏரியாலையும் வச்சு செய்கிறாரு ஒவ்வொரு பழமாக. கடைசியாக அந்த பெட்டில் படுத்துட்டு லவ் யூ டி பட்டு, லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டூ சிக்கே மாமா. அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. என் டெலகிராம் லிங்க்கை போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இது பண்ணுங்கள். அடுத்தும் சஜஷன் ஸ்டோரி, ரெக்வஸ்டட் ஸ்டோரி தாண்டா நான் போடுவேன். இது ஒரு ரெக்வஸ்டட் ஸ்டோரி. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். என் மொக்க கண்டென்ட்டு. நான் இதுக்கே இவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா, இந்த மாதிரி போகலான்ட்டு. பட் இது மொக்கையாக முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்டா. அது மொக்கன்னா எனக்கு தெரியுது. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நானே நான் அசிங்கப்படுத்திக்க வேண்டாம், அது வேறு விஷயம். நல்லா இருக்க ஸ்டோரியவே நல்லாம்ப. அதனால் நீங்கள் பார்த்து கதை நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரிடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்டா ஆர்மிஸ்.